Hello everyone, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம சேனல்ல புது சீரீஸ் இருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபார் யூஜிசி நெட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே இருந்துட்டு நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடான பிஒய்க்யூஸை தான் இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே இருந்துட்டு நம்ம ஒரு வீடியோல இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாமே இருந்துட்டு மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக தான். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கொஸ்டினே எடுத்துட்டு உங்களால எப்படி சால்வ் பண்ண முடியல அப்படின்றது ஏதாச்சும் டவுட்டட் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்ல மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்க ஜஸ்ட் வீடியோல ஒரு கமெண்ட் பேஸ் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் அந்த கொஸ்டினே இருந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் அந்த கொஸ்டின் ரிலேட்டடா இல்ல உங்க டவுட் ரிலேட்டடா நான் அந்த கொஸ்டின் எடுத்து வீடியோ மேக் பண்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் எதுனா நம்மளோட டிசம்பர் பேப்பர்ல 2022 டிசம்பர் பேப்பர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் இருந்துட்டு இந்த கொஸ்டின். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ த டோட்டல் ரெவன்யூ அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபோம் ஆர் கிவன் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 30Q minus Q square and C is equal to 20 plus 4Q. ஸோ ஆர் நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன் டிஆர், 30Q minus Q squareன்றது நம்மளோட டோட்டல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் and C is equal to 20 plus 4Q. இது நம்மளோட total cost function TC. Where Q is output, find the equilibrium output of the firm. So equilibrium output of the firm தான், அதாவது நம்ம Q தான் இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது என்ன Qனா எந்த லெவல் ஆஃப் அவுட்புட்ல நம்மளோட நம்ம ஃபர்மோட ப்ராஃபிட்ஸ் இருந்துட்டு மேக்சிமமா அட்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருந்துட்டு நம்ம எந்த லெவல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றப்ப அட்டைன் பண்ணுவோம் அப்படின்றதான் நம்ம இருந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்ல நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷனையும் ரெவன்யூ ஃபங்க்ஷனையும் வச்சு இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்மளோட மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ்னாலே நமக்கு என்னது, மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் கான்செப்ட்ஸையும் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸையும் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி வர்றதா இருந்துட்டு மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணோம்னா நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தியரி இருந்துட்டு எடுக்கணும். நம்ம டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் தியரிஸ் இருந்துட்டு பார்த்துருப்போம் இல்லையா, பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக், ஆலிகோபோலி. ஸோ எல்லாத்துலயும் இருந்துட்டு நம்ம ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் டிரைவ் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருப்போம், மேஜர் கண்டிஷன், மார்ஜினலிஸ்டிக் கண்டிஷன். அதான் இருந்துட்டு நம்மளோட MR is equal to MC. ஸோ எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே இருந்துட்டு மெயினா நம்மளோட பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலி அண்ட் மோனோபோலிஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மேஜரா இருந்துட்டு யூஸ் பண்றது இந்த மார்ஜினலிஸ்டிக் பிரின்சிபல் தான். MR is equal to MC வச்சுதான் இருந்துட்டு நம்ம ஈக்லிபிரியம் அவுட்புட் என்ன, ஒரு ஃபார்மோட ஈக்லிபிரியம் அவுட்புட் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு பிரைஸ் அண்ட் அவுட்புட் டெசிஷன்ஸ் இருந்துட்டு மாறும். பட் ஆனா யூஸ் பண்ற கண்டிஷன் இருந்துட்டு நமக்கு ஒண்ணுதான். இதே MRMC தான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே இது. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம இப்ப ஈக்லிபிரியம் அவுட்புட் ஆஃப் த ஃபோம் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம எக்கனாமிக்கல் கான்செப்டா தியரிட்டிக்கல் கான்செப்டா நம்ம MRMC தான் இருந்துட்டு இது பண்ணும். ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது TRTC. ஸோ இது ரெண்டையும் நம்ம TRTC தான் இருந்துட்டு நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் என்ன யூஸ் பண்ண போறோம்னா டிஃபரன்சியேஷன். ஸோ டிஆர்டிசில இருந்து நம்ம MRMC ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்டான டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு ஈக்லிபிரியம் அவுட்புட் ஆஃப் த ஃபோம் என்ன, ஈக்லிபிரியம் Q என்ன அப்படின்றத நம்ம இருந்துட்டு ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் பார்த்தாச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டெப்ஸ் இருந்துட்டு பார்த்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம ரெவன்யூ ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். TR is equal to 30Q minus Q square. 30Q minus Q square. நம்மளோட காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, TC என்ன, 20 plus 4Q. கரெக்டா, 20 plus 4Q. ஸோ இப்போ இதுல இருந்து MRMC இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம டிஃபரன்சியேஷன் கான்செப்ட். ஸோ MRMCன்றது என்ன, நம்ம கான்செப்ட்ஸல் தியரிஸ்ல இருந்து பார்த்துப்போம் இல்லையா, TRோட ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்மளோட MR. அதே மாதிரி டிசியோட ஸ்லோப் தான் இருந்துட்டு நம்மளோட MC. ஸோ ஸ்லோப்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம இருந்துட்டு ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். ஒரு டைம் ஒரு ஈக்குவேஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அந்த லைன் ஆர் கர்வோட ஸ்லோப் என்ன அந்த பாயிண்ட்ல அப்படின்றது நமக்கு இருந்துட்டு தெரியும். அதுதான் டிஃபரன்ஷியேஷன் மெயினா.
ஸோ இதுல இந்த ஃபங்க்ஷனை டிஆரை டிடிஆர் பை டிக்யூன்னு நம்ம இருந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கியூவால நம்ம இருந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? 30 கியூவோட டிஃப்ரென்சியேஷன் 1. நம்மளோட டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் இருந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் நமக்கு வரும். ஸோ அதனால இருந்துட்டு நமக்கு 1. ஸோ இல்லை நம்மளோட நார்மல் என்சி எக்ஸ் டு த பவர் n - 1 ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலே இங்க எக்ஸ்1ஓட டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு என்சி எக்ஸ் டு த பவர் n - 1 தான் பார்க்கலாம். இப்போ இப்போ எக்ஸோட பவர் இருந்துட்டு 1. ஸோ 1 முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்துட்டு எக்ஸ் இன்டூ 1 - 1. ஸோ அது நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் டு த பவர் 0. எனிதிங் டு த பவர் 0 நமக்கு. ஸோ இதனால தான் இருந்துட்டு எக்ஸோட டிஃபரன்சியேஷன் டிஎக்ஸ் டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு நமக்கு 1. ஸோ இங்க இருந்துட்டு எக்ஸோட பிளேஸ்ல நமக்கு இருந்துட்டு கியூ இருக்கு. ஸோ கியூவோட டிஃபரன்சியேஷன் நமக்கு 1. ஸோ 30. அது கூட என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அது அப்படியே தான் வரும். ஸோ 30. ஸோ இப்போ அதே என்சிஎக்ஸ் n - 1 ஃபார்முலாவே இருந்துட்டு நம்ம இது பண்ணோம்னா டிஃபரன்சியேஷன் 2 முன்னாடி வந்துடும். 2 இன்டூ கியூ டு த பவர் 2 - 1. ஸோ இதனால என்ன ஆகும்? 30 - 2q. இதாக இருந்துட்டு நம்மளோட எம்ஆர். ஸோ எம்ஆர் ஃபைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட இது இருந்துட்டு எம்சி. எம்சி இருந்துட்டு எடுத்தோம்னா கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு நமக்கு 0. அதே மாதிரி கியூவோட டிஃபரன்சியேஷன் இப்போ தான் பார்த்தோம் 1. ஸோ எம்சி இருந்துட்டு நமக்கு 0 + 4 டு த பவர் 4 × 1. ஸோ அதான் இருந்துட்டு நம்மளோட 4 தான் இருந்துட்டு நம்மளோட எம்சி. ஸோ இது ரெண்டும் இருந்துட்டு எங்க ஈக்குவலா இருக்கோ அந்த லெவல்ல நம்மளுக்கு கியூ என்னவோ அதான் இருந்துட்டு நம்மளோட ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். அதான் இருந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட். ஸோ அப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி இருந்துட்டு நம்ம பண்ணணும். இங்கே எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சின்றப்ப நம்ம 30 - 2q இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு எடுத்துருவோம், வேரியபிள்ஸ் ஒன் சைடு எடுத்தோம்னா 4 இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம், q இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஸோ 30 - 2q 30 - 4 இஸ் ஈக்குவல் டு 2q. ஸோ 30 - 4 என்ன? 26 இஸ் ஈக்குவல் டு 2q. ஸோ இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ q இஸ் ஈக்குவல் டு 26/2. ஸோ 26 டிவைடட் பை 2 வந்துட்டு நமக்கு 30. ஸோ நம்மளோட ஆன்சர் 13 இருக்கா? ஸோ நம்மளோட பி ஆன்சர் 13 தான் நம்மளோட ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ 13 குவான்டிட்டி 13 ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ தான் இருந்துட்டு ஃபோமோட மார்ஜினல் ரெவன்யூ மார்ஜினல் காஸ்ட்டும் இருந்துட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்கு. அண்ட் இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ தான் இருந்துட்டு ஃபோமோட ப்ராஃபிட்ஸ் இருந்துட்டு நமக்கு மேக்ஸிமைஸ் ஆகுது. ஸோ இதாக இருந்துட்டு நம்மளோட இந்த கொஸ்டின் 13 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்படி தான் இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே இருந்துட்டு நம்ம 2 கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ல நம்ம இருந்துட்டு தியரிட்டிக்கல் அந்த இதை எடுத்துக்கிறோம், கண்டிஷன் எடுத்துக்கிறோம். எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சின்ற கண்டிஷன் நம்ம இருந்துட்டு எடுத்துக்கிறோம். அதுல இருந்துட்டு நம்ம டிஃபரன்சியேஷன், ஸோ எம்ஆர்எம்சி தான் வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணும். தியரிட்டிக்கலா அது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம மேக்ஸ் கான்செப்ட் டிஃபரன்சியேஷன் உள்ள கொண்டு வந்து அது மூலியமா இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துட்டு ஃபைன் பண்றோம். ஸோ இதான் இருந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இது ரிலேட்டடாக மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் ரிலேட்டடாக இன்னும் மோர் வீடியோஸ் இருந்துட்டு நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக் கான்செப்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை அதர் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாகவும் டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. இல்லை ஏதாச்சும் கொஸ்டின்ஸே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா அந்த கொஸ்டின்ஸே இருந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் இருந்துட்டு நான் மேக் பண்ணுறேன். Thank you. Thanks a lot.